கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சாத்தானை தன்னுடைய காலிலே அவர் மிதித்து நசுக்கி விட்டார். அவர் இப்பொழுது நசுக்கப்பட்ட ஒரு தலை, சப்பி போன தலை. ஏன் என்றால் அவர் சிலுவையை அவர் சுமந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொடுத்தது நிமித்தம் சாத்தான் அவன் தோற்று விட்டான். இயேசுவின் இடத்திலே அவன் தோற்று விட்டான். அவர் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தான். அவர் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகளை வெட்டும்படியே ஏரோது ராஜா சொல்லும்போது அந்த இடத்துல அந்த குழந்தைய தேவதூதர்கள் காப்பாற்றுவார்கள். முன்னாடியே சொப்பனத்தில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அதாவது அவர் உபவாசம் இருந்து வரும்போது பிசாசானவன் சோதிப்பான். இப்படி நிறைய இடத்துல பார்க்கும்போது எப்படியாவது அவரை ஊழியர் செய்ய விடாமல், அவரை சிலுவையில் இருந்து ஏறாமல், அவர் மறிக்காமல், அவர் அப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் எவ்வளோ திட்டம் போட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவர் பூமிக்கு வந்தார். அதை சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து ஜனங்களை மீட்கணும் என்பது பிதாவுடைய சித்தம். அதை அவர் செய்து சாத்தானை வென்றுவிட்டார். சாத்தான் தலை நசுக்கப்பட்டது போல் அவன் இப்பொழுது இருக்கிறான். நாம் சாத்தானுக்கு பயப்பட தேவையில்லை. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எதிர்த்து நில்லால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. நாம் எதிர்த்து நிற்கணுச்சோ அவனுக்கு பயப்படக்கூடாது. அவனுடைய கோரமான முகத்தையோ அவன் கோரமாக அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நாம் இயேசுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறார். தேவதூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். நம்மை சுற்றி மகிமையான ஒரு கோட்டை எழும்பி நம்மளை பாதுகாக்கிறது. அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால் பிசாசுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.